இப்போது இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது கும்பராசி. கும்பராசி, இந்த கும்பராசியில் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி முழு பாதம் ஒருங்கே அமைந்தது. திறம் ராசி, காற்று ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி சொல்லக்கூடியது. இந்த கும்பராசி அப்போ நாம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திறம், காற்று, ஆண், ஒற்றை ராசி. இதில் அவிட்டம் வேகமாக, சதயம் திறமையாக, பூரட்டாதி அதிவேகமாக சீற்றமாக, இந்த 3 அடிப்படையில் நிகழ்கிறது நடைபயணமாக. ஆக இது ஒரு ரோலிங் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு, சக்கரை மாதிரி சுழல்கிறது, மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். 2.25 நட்சத்திரம். ஆக்சுவலாக இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஒரு ராசி மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கும்பராசி கலைநயமானது. கும்பம் அழகு, கும்பம் கலை, கும்பம் ஆர்ட்ஸு, கும்பம் பிரிபேர்ட்ஸ், கும்பம் ஒரு கலைநயமான ஒரு வாய்ப்பு, சந்தோஷமாக, கலையாக ஒரு எதிர்பார்ப்பு. இது மாதிரி பறந்து திரிந்து சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பம் அழகு கலையாக கும்பராசி என்பர்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் ஒரு குதூகலமான ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். சொல்கிறாங்க இல்லையா, நான் பொழைச்சேன் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இது எல்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற இந்த அஷ்டமச்சனி, விரயம், தண்டம், இழப்பு, விரோதம், பகை, பூசல்கள், வதந்திகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் உள்ள கும்பராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவாக எச்சரிக்கை காலங்கள் எல்லாம், அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் கடந்ததெல்லாம் மோசமான ஒரு நிகழ்வு, கடந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு வராத ஒரு நிகழ்வு, கடந்ததெல்லாம் நன்மைக்காகவே, நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே, கடந்து கொண்டு இருப்பதெல்லாம் ஒரு நல்ல பொக்கிஷமான ஒரு முன்னேற்ற பாதையில் தன்னை நிலை நிறுத்தி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் நிறுத்தக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் தொடுகிறது. ஆக உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதன் பின் கும்பராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண் இருபாலாருக்கும் ஒரு பொக்கிஷ காலம் என்று சொல்லலாம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? பொறுமை அவசியம், பொறாமைகள் கூடாது. அதாவது சிந்தனைகள் ரம்பம், அதாவது வேகம் இருக்கக்கூடாது. சிந்தனைகள் அவசியம், வேகங்கள் கூடாது. அதே மாதிரி கோபம் கூடாது, பொறுமை தேவை. அடக்குவதை விட அடங்கி போவது சிறப்பு என்பதை மனதில் வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும். ஆக இந்த வைகாசி மாதம் 1ஆவது வாரம் வரை பொறுமையாக நிதானமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்தால் இனி பொக்கிஷ காலங்கள் காத்திருக்கிறது என்பது ஒரு பொதுவான ஒரு பலன் இந்த கும்பராசி ஆண் பெண் இருபாலாருக்குமே. சரி, இப்போ இந்த கும்பராசிக்கு செவ்வாயும் சனியும், நாக்கல சனி வாக்கல சனி, அதைத்தான் அப்படி சொல்கிறது. வாயை கொண்டு ஒங்கு வரும், ஜாக்கிரதையாக இருங்க, வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சுக்கிரன், ராகு. அப்போ இது எல்லாமே 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துலேயே போய் உட்காந்துருக்குது. அப்போ என்ன ஆகுது? வம்பு, பிரச்சனைகள், எதிரிகள் அத்தனை பேர்த்தையும் உள்ளே வச்சுக்கிட்டே செயல்படுறீங்க. எதிரி எங்கடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலலாம் எங்கேயும் தேட வேண்டியதில்லை, பக்கத்திலே இருக்குது. உங்களில் ஒருவன் எதிரி, உங்களை சுற்றி எதிரி.
உங்களை சுற்றி பொறாமை, போட்டிகள், எந்த சூழ்நிலையிலும் ஒன்று நான் கம்திருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வரக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் அதுதான் வாக்கில் சனி நாக்கில் சனி, அதுதான் வாயை கொண்டே வம்பு வரும், ஜாக்கிரதை. தெரியாத சொல்லிட்டேன், தெரிஞ்சு சொல்லிட்டேன் இல்லை. சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சொல்லை கூட பார்த்து சொல்ல வேண்டும், நிதானித்து சொல்ல வேண்டும், யோசித்து சொல்ல வேண்டும். அது அந்த வாக்கில் சனி அதே அந்த சனியை பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அதனால் கவனித்து செயல்படுவது கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் இன்னும் முடியவில்லை. முடிவுறும் காலம் அருகில் உள்ளது. அதற்கு காத்திருங்கள், பொறுமையை கையாளுங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம் தான் சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம் ஆகிய சகோதர வழியில் பிரச்சனைகள், வழக்கு, மனசாபம், மன உளைச்சல், இதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளாம் தோன்றி மறையும், தொடராது, எல்லாம் சில காலம். இதை மனதில் வைத்து செயல்பட்டால் சிறப்பு. சகோதர வழியில் வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி மண், பூமி, இடம், ஏதாவது கரையம் பண்ணுறது, மண், மனை, பூமி, ஏதாவது இடம், வண்டி, வாகனம், இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளெல்லாம் இருக்கும். நண்பர்கள் வழியில் எதிரிகள் கூட சரண்டர் ஆவாங்க. தெரியாதனமாக நான் பண்ணிட்டேன் மன்னிச்சுங்கிற மாதிரி எதிரியே சரண்டர் ஆவாங்க உங்கள் முன்னிலையில். உங்கள் முன்னிலையில் நீங்கள் நியாயமானவர்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு நேரம் இனி வரப்போகிறது. அதற்கு பொறுமை தேவை. ஆதிக்கம் இருக்கக்கூடாது, ஆதங்கம் இருக்கக்கூடாது, பொறுமை தேவை. நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் தேடி வரும் உங்களை. நீங்கள் உங்களை நாடி வரும் வெற்றி, உங்களை நாடி வரும் புண்ணியம், எல்லாமே சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு பொறுமை அவசியம். படிப்பு, கல்வி, இதுக்குண்டான ஒரு வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாகம் சுக்கிரன் 2இல் உள்ளார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கல்வியில் படிப்பில் இருக்க மாணவர்கள் எல்லாம் சிறந்தோங்கி வழங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த கும்பராசி. ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி காரியமாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அமைப்பு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான காலம். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் இங்கே கும்பராசிக்காரெல்லாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நான் இப்படியெல்லாம் நினச்சேன், இப்படி நடந்துருச்சுன்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் அந்த சுற்றி திரிவதற்கு ஆசைப்படுவார்கள். பெரிய பேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் அதிகமாக அவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆனால் காலங்கள் திருப்பி போட்டுவிடும். இது எல்லாம் என்னென்னா கர்மா பலன் அப்படிங்கிறது. கர்மாவை அவரவர்களுடைய அவரவர்களை சந்தித்தாக வேண்டும் என்பது திண்ணம். எந்த விதமான இதுவும் கிடையாது. இதில் இறைநிலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது முக்தி நிலை அப்படிங்கிறது இல்லை, இறைநிலை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மா. உங்களை உணருங்கள், உங்களிடையே இறை உள்ளது. உங்களில் ஒருவன் இறையை தேடுவது, உங்களை சரி செய்வது, உங்கள் பாதையை சுத்தமாக்குவது. சொல் செயலாக்க வேண்டுமென்றால் செயலாக்க வேண்டுமென்றால் கவனமாக செயல்பட வேண்டும். வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சிந்தித்து செயல்பட்டால் வம்பு வழக்குகள் எல்லாம் அகலும். யார் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும், மடியில் கனம் இல்லை அப்படின்னா வழியில் பயம் தேவையே இல்லை. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேடலும் உங்களிடையே ராஜா ராணி திருவிழா அத்தனையும் இருக்குது, பொக்கிஷம் இருக்குது, இறை இருக்குது. அந்த முருகப்பெருமான் நினைச்சா முருகப்பெருமான் இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படிங்கிறது முருகன். இப்போ முருகப்பெருமான் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் பாலூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு அவர்களால் வந்தவர். அவர் தான் கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமான், எல்லாம் வல்ல முருகப்பெருமான். அப்போ அதை சிந்தையில் வையுங்கள். ஒரு உருவமைப்பு நம்மளுக்கு தேவை. அதனால தான் நாம் அந்த வழிபாடு, முருகன் கோயில் இதெல்லாம் நாம் அமைச்சுக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் இறை என்பது உள்ளத்தில் உள்ளது, உங்களிடையே உள்ளது. உங்களை நீங்கள் சரி செய்தாலே பகவானை பார்க்கலாம், இறைவனை பார்க்கலாம், கடவுளை பார்க்கலாம். எல்லாமே அதனுடைய பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்களை சரி செய்தாலே போதும். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும். இந்த பொலிட்டிக்கலில் அரசியல் ஏதாவது போட்டி, பொறாமை, பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நிதானமாக செயல்பட்டாலே கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி இருக்கும்.
அரசியலில் பொலிட்டிக்கலில் நிற்கலாமா, இப்போ நான் வந்து வெற்றி பெறுவேனா, எனக்கு ஓட்டு கிடைக்குமா, அதனால் எனக்கு உரிமை கிடைக்குமா, கெப்பாசிட்டியே இழந்துருவோமா, இல்லை ஏதாவது வந்து நல்ல வாய்ப்பு எனக்கு இருக்குமா, நிச்சயமாக அருமையான ஒரு வாய்ப்பெல்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் நல்ல வாய்ப்பெல்லாம் முடிந்தளவு வந்து கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாம் சித்திரை வைகாசி தொட்டு ஒரு புதிய மாற்றம், நல்ல அனுகூலம், அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, அனுகூலம், காரியம், அதாவது பணம், வருமான வழி, வருமானத்திற்கு ஒரு வழி, அந்த வழி என்பது அந்த ஒரு சூழல் வந்து உருவாக போகிறது. நண்பர்களால், நல்ல நண்பர்களால், அரசுனா அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் மூலமாக, அதிகாரப்பூர்வமாக, ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று குரு உச்சம் பெற்று அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வந்து கும்பராசியினுடைய பார்வையில் வந்து அமைவது வந்து ஒரு பெரிய சிறப்பு. ஆதலால் அந்த அமைப்புகள் கூட உங்களுக்கு சித்திரைக்கு மேல் வந்து தொடப்போகிறது. ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை விட்டு விடாதீர்கள். ஆக அதிலும் வேலை வாய்ப்புக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, வருமானத்திற்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு புதிய தொழில் தொடங்குவது, ஒரு நல்ல அமைப்பை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொலிட்டிக்கலில் வந்து ஒரு இடத்துல உட்கார்றது, அது வரல தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பெல்லாம் இருக்கும். வெளியில் ஏதாவது வந்து அந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது வந்து வெளியில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எதிர்பார்ப்பு, ஏதாவது நல்ல அனுகூலமான ஒரு நல்ல ரிசல்ட்டு அந்த மாதிரி வருமா அப்படின்னா வரக்கூடிய ஒரு காலங்கள்லாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் என்று வைத்துக்கொண்டால் பரிகாரம் ஏதுமில்லை, பரிகாரத்தை உருவாக்குவது நாம் தான். அதனால் வந்து பரிகாரம் என்பது இல்லை, மனதில் உள்ள ஒரு விஷயம். அதாவது நீங்களே உங்கள் பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள். ஆக சனிக்கிழமைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பசுமாடு, அவுத்திக்கீரை, இதெல்லாம் வந்து அந்த உயிருள்ள ஜீவன்களுக்கு இதுகளுக்கு ஏதாவது வந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் அதே ஒரு பெரிய புண்ணியம். நிச்சயமாக நம்ம நல்ல பாதையில் வாழ வைத்து விடும். முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்ல மனம் இருக்கின்றது, உதவிக்கரம் நீட்டக்கூடிய, அதாவது வெகுளித்தனமான ஒரு செயல்பாடும் உங்களிடையே இருக்கிறது. ஆனால் வந்து என்னென்னா ஆசைப்படுறது, இப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்படலாம், தவறில்லை. பேராசையாக மாறாது இருந்தால் அந்த ஆசை நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக நிச்சயமாக அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இந்த கும்பராசி வந்து ஒரு கலையான ராசி. அது வந்து ஏன்னா ஆண் ராசி, ஒற்றை ராசிங்கிறதுனால காற்று ராசி அப்படிங்கிறது தான் அது பறந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறது. அப்போ ஏதாவது ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான் திறம், காற்று அப்படிங்கிறது தான் ஒரு கலை, ஆர்ட்ஸுன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் கும்பத்துக்கு வந்து ஆர்ட்ஸு, கலை, காற்று ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பவர் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் ஒரு பயம், என்ன சொல்கிறாங்களே, அதாவது ஒரு நடுக்கம், ஒரு பயம், இதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் வந்து தோன்றி மறையும். ஆக இது ஒரு வியாதி, இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களாகவே நினைத்து கொண்டு நீங்களாகவே செயல்பட்டால் நிச்சயமாக தோல்விகள் பல தழுவ வேண்டியது இருக்கும். ஆக அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, முடியும் என்று நினைத்து உள்ளே பயணித்தீர்கள். ஆனால் வரக்கூடிய இந்த காலங்கள் எல்லாம், இனி வரக்கூடிய வருடங்கள், இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு செயல்பாடு அருமையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.